வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பீட்ரூட் சட்னி செய்யலாம். அதுக்கு நான் ஒரு 6 கிழங்கு எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை சிறு துண்டு போட்டுக்கலாம். கிராம்பு 4 போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தீய விடாமல் எண்ணெயில் நம்ம பொரிச்சிக்கலாங்க. அப்புறம் அது கூட ஒரு 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட புளி ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வணக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் வதக்கி விட்டோம்னா 3/4 பத அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய், துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரை மூடியில் 1/4 மூடி அளவுக்கு இருக்கும். அது சேர்த்தாலே போதுமானது. 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டோம்னா தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வதங்கி வந்தாச்சு, ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கலவை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு தண்ணி விடாமல் நம்ம கெட்டியாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் சட்னி இப்போ அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு தடவை பீட்ரூட்டில் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.